அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் டிசம்பர் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சந்தை எப்படி துவங்கலாம் அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு 24,661 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. இது ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுது. நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய ரேஞ்ச் 180 புள்ளிகள், ஹை லோக்கு உண்டான டிஃப்ரெண்ட் 180 புள்ளிகள். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு 400 புள்ளிகள். அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் நம்மளுக்கு சராசரியாக இப்போ தற்போது பார்த்திங்கன்னா நிஃப்டினா ஒரு 150 புள்ளிகள்லேருந்து 200 புள்ளிகள், பேங்க் நிஃப்டினா ஒரு 300 புள்ளிகள்லேருந்து 500 புள்ளிகள் நம்மளுக்கு சராசரியாக இப்போ ரேஞ்சு கிடச்சிட்ருக்கு. அப்போ ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் ஹை லோ டிஃப்ரெண்ட்டை பண்ணுறோம். ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் அதிகரிக்கும் போது தான் ஆப்ஷன்ஸ் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் நம்ம சுருக்கமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 5% தான். அதுவும் நீங்கள் குறுகிய லாபத்தில் வரணும் அப்படின்னு நினைத்தா மட்டும்தான் இந்த வாய்ப்பே. அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ரேஷியோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரேஷியோ எப்படி இருக்கிறதோ அப்போது சந்தையின் தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அந்த ப்ரிடிக்ஷன் ப்ராபபிலிட்டி. எப்போவுமே நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு முற்படலாம். அப்படி நடக்காத பட்சத்தில் நம்ம பாதுகாப்பான இடத்துல வெளியில் வரக்கு தெரியணும். அதாவது நட்டத்தை ஏற்கும் தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். வியாபாரம் பண்ணும்போது முடிந்தளவு நட்டத்தை பதிவே செய்ய மாட்டோம். நட்டமே இல்லாமல் லாபம் வரணும்னு நினைப்போம். அது இயல்பு தான். ஆனால் சில நேரங்களில் நம்ம நட்டத்தை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த நட்டத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்து உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு எப்போ வர்த்தகம் அமையுதோ அப்போ தான் நீங்கள் வர்த்தகம் பண்ணணும். அப்போ தான் பங்கு சந்தையில் நீண்ட நாள் போயிட்டுருக்க முடியும். அதனால தான் நான் பல நாட்களாக சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் நீங்கள் வர்த்தகம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ நஷ்டமானாலும் சரி உடனடியாக அதை திருப்பி எடுக்க வல்லமை உண்டு. ஆனால் ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் நீங்கள் வர்த்தகம் செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது நொடி பொழுதில் அது இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுக்குள்ள ஒரு கொள்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும், தனித்துவம் ஒன்று இருக்கணும். அந்த தந்திரத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டான நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தவும் தெரியணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிஃப்டியோட போட்டியாளர்கள் பார்க்கலாம். இப்போ இந்த அட்டவணையில் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வேல்யூம் பேஸில் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இருக்கிறதுலையே அதிகமான வேல்யூம் அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு 4 ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அப்போ பார்த்தா 24,600 புட், 25,000 கால். அப்போ 24,700 கால் 700 புட் கொடுத்துருக்காங்க. இதில் டேர்ன் ஓவர் பார்த்தா 24,700 காலும் 700 புட்டும் அதிக டேர்ன் ஓவர். ஆனால் 25,000 காலுங்கிறது குறைந்த டேர்ன் ஓவர். இது ஏன்? வேல்யூமில் 3rd பிளேஸ், டேர்ன் ஓவரில் 3rd பிளேஸ் இல்லை. காரணம் என்னென்னா இதனுடைய விலை தான். இப்போ இந்த விலை நமக்கு வேல்யூமோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த விலைக்கும் ஒரு 4 மடங்கு இல்லை. அதாவது இது 40 ரூபானா அது 170 ரூபா இருக்குது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ டேர்ன் ஓவரில் இவங்க ஃபஸ்ட் பிளேஸ் 25,000 கால்
டேர்ன் ஓவரில் ஃபஸ்ட் பிளேஸ் வரணும்னா இங்கே வேல்யூம் வந்துட்டு இன்னும் இதை விட 3 மடங்கு 4 மடங்கு வேல்யூம் இருந்தால் மட்டும்தான் இந்த டேர்ன் ஓவர்லேயே வர முடியும். அப்போது இந்த டேர்ன் ஓவரையும் வேல்யூமையும் நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது வேல்யூம் அதிகமாகுது, விலை கம்மி. இப்போது ₹1 இருக்கிற ப்ரீமியம் திடீர்னு 1 கோடி கான்ட்ராக்ட் வேணும்னா 1 கோடி தான் இருக்கும். ஆனால் கான்ட்ராக்ட் 1 கோடி ஆனதுனால அது ஃபஸ்ட் பிளேஸ் வந்தாலும் அதுக்கு உண்டான மதிப்பு அங்கே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 24,600லேருந்து 25,000க்குள்ளே என்னென்ன இருக்குது? 24,800 கால் இருக்காங்க, 24,500 புட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இது வேல்யூம் பேஸில் பார்க்கும்போது இந்த முரண்பாடு இருக்கும்போது அப்போ நம்ம டேர்ன் ஓவரை எடுத்து பார்க்கலாம். டேர்ன் ஓவர்லேயும் நம்மளுக்கு 24,700 கால் 700 புட், அடுத்து 24,600 புட், 24,650 புட், 24,800 கால், 24,650 கால், 600 கால், 750 கால், 750 புட், 24,500 புட், 24,800 புட் அப்படி வந்திருக்காங்க. அப்புறம் தான் 25,000 கால் வராங்க. அப்போ 24,700 அடிப்படையில் பார்த்தா நம்மளுக்கு 24,700 இருக்கிறனால இவங்களுடைய ஹை பார்த்தா 200 230 ரூபா. அப்போ 24,900, இந்த பக்கம் 24,470. அப்போ 24,450லிருந்து 24,900 அப்படிங்கிறக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்குக்கு தான் நம்மளுக்கு அதிகமான ஆக்டிவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் அடிப்படையில் மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் படி பார்க்க போனால் இந்த புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் இப்போ பார்க்க போனால் இவங்களுடைய ஹை 230 அப்படின்னா எக்ஸ்பைரியை பொறுத்தவரை ஐடிஎம் ஆப்ஷனுக்கு தான் வேல்யூ இருக்க போகுது. அப்போ ஐடிஎம் ஆப்ஷன் அப்படின்னா 24,700 புட் ஆப்ஷன், ஐடிஎம் ஆப்ஷன் 24,700க்கு கீழே மார்க்கெட் இருந்தாலே போதும். ஆனால் இதற்கு ₹200 ஹை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ₹230 மேலே இருந்தால் அப்போ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு அப்போ 24,700 கீழே இருந்து இவங்க 233க்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் மார்க்கெட்டோட எக்ஸ்பைரி நிஃப்டி ஸ்பாட்டை 24,469க்கு கீழே கொண்டு போகக்கூடிய திறன் வாய்ந்துவிடும். அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க 231 தாண்டலைன்னா அப்போ மார்க்கெட் 24,469 வர்றக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் போயிடும். அப்போ அதுபோல் இவங்க ஹை 24,600 மைனஸ் 176, அப்போ 24,424. அடுத்து 24,650 புட் ₹204, அப்போ 24,446 அப்படிங்கிற இடம். அப்போ 24,446, 24,424, 24,469. அப்போ இந்த புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் சந்தையை இந்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய திறன் வாய்ந்துவிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது 24,700 அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளியாக வச்சு இவங்க எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இதோட நம்ம 24,469 வரும்போது இவங்க என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை ஆப்ஷன் செயினில் பார்த்துக்கலாம். இதில் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸுக்கும் செட்டில்மெண்ட் ப்ரைஸுக்கும் ₹10 வித்தியாசம் இருக்குது. புட் ஆப்ஷனுக்கும் 171லேருந்து 162 செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வித்தியாசம் இருக்குது. இது ₹10 வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இப்போ டெல்டா வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ 24,700 புட் ஆப்ஷன் ரூ. 171 இருக்கிறாங்க. இது அனைத்துமே நீங்கள் அந்தந்த நேரத்தில் எடுத்து பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து நிலையாக இருக்கிற நேரத்தில் நான் எடுத்து சொல்கிறேன். நீங்கள் வந்து மார்க்கெட்டோட நேரத்தில் எடுத்து பார்க்கணும். இப்போ மார்க்கெட் இது நீங்கள் லெவல்ஸ் எடுக்கும்போது எங்கே இருக்கிறாங்களோ அங்கிருந்து மார்க்கெட் 50 புள்ளிகள் இறங்குனா, இப்போ 24,700 புட் பார்த்தீங்கன்னா முதல் 50 புள்ளிகளுக்கு நீங்கள் பார்க்குற இடத்துல இருந்து முதல் இறங்கக்கூடிய 50 புள்ளிகளுக்கு இவங்க 171லிருந்து 199 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரூ. 28 பயணம் நடக்க போகுது முதல் ரூ. 50 இறக்கத்திற்கு. அடுத்த இறக்கத்திற்கு அப்போ -100. அதற்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே வந்துட்டு 30 புள்ளிகள், மொத்தம் 58 புள்ளிகள். அடுத்த 50 புள்ளிகளோட வீழ்ச்சிக்கு பார்க்க போனால் -150, இது 34 புள்ளிகளாக வரும். இது மொத்த புள்ளிகளை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 28, 30, 58, 58லிருந்து 68, 78, 88, 86 புள்ளிகள். புள்ளிகள். இந்த 30க்கும் இந்த 34க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது 2 ஆட் பண்ண 58, இது பண்ண 82. இதுக்கு உண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து 4 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது. அப்போ மார்க்கெட் 150 பாயிண்ட்ஸ் இவங்க இறங்குனாங்க அப்படின்னா, மார்க்கெட் 150 பாயிண்ட் இறங்குனா இவங்க ரூ. 82 ஏறுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹1 இவங்க 50 பைசா, அதாவது 60 பைசா முதல் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த 24,700 புட் ஆப்ஷனுக்கு இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கிருந்து ஒரு 150 புள்ளிகள் இறங்குனா, இந்த டிகே ஏற்படாத பட்சத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா இவங்க ₹263 வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதை வந்து நம்ம உற்று கவனிக்கணும். இதுதான் நமக்கு டெல்டா வேல்யூஸ். இது வந்து நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதை நன்றாக புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 450 வர்றாங்க அப்படின்னா, அப்போது இங்கிருந்து நம்மளுக்கு 200 புள்ளிகள் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 24,900 அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பார்க்கணும். அப்போ ₹297 இவங்க இருக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படும். இது வந்து டிகே ஏற்படாத பட்சத்தில் ஐவியில் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. ஐவி சேஞ்ச் கம்மியாச்சுன்னா நம்ம வந்து இப்போ 200 புள்ளின்னு சொன்னது அது 250 புள்ளி ஆனதுக்கப்புறம் தான் வருவாங்க. அப்போ இதை வந்து நம்ம உற்று கவனிக்கணும். அப்போது இந்த இம்ப்ளைட் வாலிட்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குண்டான இது டிஃப்ரெண்ட், அது எல்லாமே என்னன்னாலும் இந்த ஆப்ஷன் செயினில் ரிஃப்ளெக்ட் ஆக போகிறாங்க. அப்போ அது லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அது செக் பண்ணும்போது தான் இதனுடைய புரிதல் இன்னும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் செயின்குள்ளே இருக்கிற அனைத்து விஷயங்களையுமே நம்ம எளிதாக கற்றுக்க முடியும். ஆனால் அதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி கீ பாயிண்ட்ஸாக எடுத்து நீங்களே சுய ஆய்வு பண்ணால் மட்டும்தான், அது தொடர் ஆய்வாக பண்ணால் மட்டும்தான் இது புரிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் நீங்கள் வர்த்தகம் பண்ணுவீங்க, உங்கள் லாப நஷ்டத்தில் தான் உங்களுடைய எண்ணம் இருக்குமே தவிர ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணுறதில் வராது. அப்போ முதல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணணும். ஒரு 2-3 மாதம் நீங்கள் வர்த்தகம் பண்ணாமல் மார்க்கெட்டில் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டால்தான் அதற்கப்புறம் என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் இது தொடர்ச்சியாக தொடர் ஆய்வு செய்யுங்கள். முதலில் ஆய்வு செய்யணும், சுய ஆய்வு செய்யணும். அதை தொடர் ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ரிசல்ட்டை எடுக்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.